Assalamualaikum நண்பர்களே, வெல்கம் டு ஹிதாயஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பண்ண போறோம்னா சாக்கோ லாவா கேக் எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சாக்கோ லாவா கேக் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். Black bourbon 3 पैकेट எடுத்து வச்சிருக்கோம். சாக்லேட் தேவையான அளவு யூஸ் பண்ணிப்போம். பட்டர் கிரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். பால் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ண வேண்டியதுதான். பிஸ்கெட்ஸ்லாம் எடுத்து இப்போ நம்ம ஒரு பவுலில் போட்டுப்போம். சாக்கோ லாவா கேக் ரெடி ஆகிற இந்த நேரத்தில் இடையில நான் சாக்லேட்டில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த க்ரீமை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிப்போம். இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறோம். சாக்லேட்டில் இருக்கிற ட்ரிப்டோஃபன்ற ரசாயனம் நம்ம மூளையை நல்ல செயல்பட உதவி செய்து இது நல்ல பொடியாயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 28 கிராம் சாக்லேட் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயே இந்த எடுத்து வச்ச க்ரீமையும் சேர்த்துக்குவோம். க்ரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற சாக்லேட்ஸையும் ஆட் பண்ணிப்போம். நான் இதில் ஒரே ஒரு பேக்கெட் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் வார்ம் ஹீட்டான பால்லையே சாக்லேட் ஆட் பண்ணுறதுனால நான் டபுள் பாயில் மெத்தட் யூஸ் பண்ணல. சாக்லேட் கொலஸ்ட்ராலை குறைக்குது, ரத்த அழுத்தத்தை குறைக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்களை உற்பத்தி செய்து நாம் சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு வார்ம் ஹீட்டான பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். சாக்லேட் செரிமானத்தை அதிகரிக்குது, புற்றுநோயை தடுக்கிறதுல சிறந்த பங்கேற்குது. சாக்லேட் சாப்பிட்றதால ஆன்டி ஆக்சிடென்ட்களை அதிகரிப்பதால் இரத்த ஓட்டம் சீராகுது. இதனால் இரத்த சோகை வராமல் தடுக்கப்படும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் எடுத்து கப்ஸில் க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மிக்ஸ் பண்ண பேட்டரை எல்லா கப்ஸ்லேயும் நம்ம ஊற்றி வச்சுக்குவோம். எல்லா கப்ஸ்லேயும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாக்லேட்டை ஸ்டஃப் பண்ணி வச்சுக்குவோம். நார்மல் சாக்லேட்டை விட டார்க் சாக்லேட்டில் அதிக நன்மை இருக்குது. சாக்லேட் சாப்பிட்டுட்டு வந்தாக்கா நம்மளோட ரத்தம் உறையிறது தடுக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொன்னேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சாக்லேட் ஆல்ரெடி நான் பவுடர் அந்த மிக்ஸ் பண்ணும்போதே யூஸ் பண்ணிட்டேன். இன்னொரு சாக்லேட் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 சாக்லேட் எடுத்தேன், பட் எனக்கு 2 போதும்னு தோணுச்சு, அதனால நான் வச்சுட்டேன். ஸ்டவ்வில் இட்லி சட்டி வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுப்போம். இப்போ நம்ம இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இட்லி தட்டை வச்சுட்டு என்கிட்ட அந்த கப்பில் அந்த வாங்கிட்டு வந்த பட்டர் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதை அந்த கார்னரில் நான் வச்சுருக்கேன், சேர்த்துட்டேன். அது கம்பல்சரி ஒன்றும் கிடையாது, வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு நான் வச்சேன். இதை நம்ம மூடி வச்சுடுவோம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது நமக்கு பேக் ஆகிடும். பாருங்க, நம்மளோட சாக்கோ லாவா கேக் ரெடி ஆயிடுச்சு.
இது ஆறுனதுக்கு அப்புறமாட்டு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா ஆறிடுச்சு பாருங்க. நம்மளோட சாக்கோ லாவா கேக் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். நம்மளோட சாக்கோ லாவா கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இதை ஒரு கத்தி வச்சு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சாக்லேட் எப்படி மெல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். பாய்.